கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே நீங்கள் எண்ணிலடங்காத நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை தகப்பனே. உடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற உடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இவ்வளவாய் நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் உமக்கு இனத்தை செலுத்துவோம் அப்பா. எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் தகப்பனே. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ரோமருக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய சரீரமானது தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆலயமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாடு காலத்திலே பிரகாரம் ஆசரிப்பு கூடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் பிரகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு கிடைக்காது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் சென்று வரும்பொழுது அந்த ஆசாரியனுக்கு மட்டும்தான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் அன்பு பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்திலே நம்முடைய கிருபையாக அவர் சிலுவையிலே நமக்காய் மரித்தது நிமித்தமாக எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் பிதாவை நாம் ஆராதிக்கலாம் என்று கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்தது நிமித்தமாக நாம் எந்த இடத்தில் 1 பேராது 2 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அதுவும் அல்லாமல் நம்முடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரமானது தேவன் தங்கக்கூடிய ஆசாரிப்பு கூடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எவ்வளவு பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும்? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய சரீரமானது தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிவார். நமக்கு புறம்பான காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அப்போ அவர் தங்குகிற ஆலயமானது எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நம்முடைய சிந்தை, நடக்கை, பார்வை, செயல் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் எந்த இடத்தில் அவரை நாம் கூப்பிடும் பொழுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார் அன்பு பிள்ளைகளே. பழைய ஏற்பாடு காலத்திலே ஆசாரியன் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். ஆனால் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற கிருபை, நாம் எந்த இடத்தில் அவரை கூப்பிட்டாலும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய பக்கத்தில் அருகில் சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்லாமல் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானத்தையும் பூமியையும் சகலத்தை படைத்த அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள் நம்முடைய இதயத்துக்குள் வாழுகிறார் என்றால் எவ்வளோ பெரிய அதிசயம். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சரீரங்களை எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் அவருக்கு பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவாவியன் வாசம் பண்ணி நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி இருக்கிற நாளே நம்முடைய சரீரம் அனைத்தும் அவருடைய ஆலயமாய் கருதப்படுகிறபடினாலே நம்முடைய சரீரம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட, நம்மிடத்தில் குறைகள் எதுவும் காணப்படுமானால் கர்த்தரிடத்தில் தயவாய் கேட்டு உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அப்பா என்னுடைய பாவம் வர அப்பா எங்கள் அக்கிரமங்கள் நீங்க எங்களை மறுபடியும் உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் சரீரம் நீங்க தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தில் உமக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள், விரோதங்கள், மனக்கசப்புகள், அப்பா பொய்கள், இப்படிப்பட்டதான மாய தந்திரங்கள் எதுவுமே உள்ளே போகாதபடி என் தகப்பன் எங்கள் சரீரை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஒரு விசை கூட நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் தங்கக்கூடிய ஆலயமாக எங்களுடைய இருதயமானது காணப்பட, எங்களுடைய சரீரமானது உம்முடைய ஆலயமாக உம்மை ஆராதிக்கக்கூடிய ஆலயமாய் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.